ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AfshanaTamil. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இந்த சட்னி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். அரை கப் வறுத்த வேர்க்கடலை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அரை கப்பு. ரொம்ப சத்தானது இந்த சட்னி, அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். 3 சின்னதாக இருந்தனால 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு வரமிளகாய், சின்ன துண்டு வெல்லம், 1/4 ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு கடுகு கடலப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, சிட்டிகை பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் சட்னிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாவை போட்டு லைட்டாக வதக்கிட்டு மல்லித்தலை ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிடலாம். வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சத்து இந்த சட்னி, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மா அடிக்கடிக்கு தேங்காய் சட்னி எல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யலாம் அடிக்கடிக்கு. நான் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ சும்மா இந்த புளியை வதக்கலைனாலும் ஒன்றும் இல்லை, வதக்குனாலும் ஒன்றும் இல்லை. நான் அந்த சட்டியில் ஒட்டிகிட்ருக்க எண்ணெயிலே சும்மா லைட்டாக வதக்கி எடுக்கிறேன் புளியை. அவ்வளோதான், போதும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு வேர்க்கடலை, கூடவே புளி, அப்படி நீங்கள் நான் வெல்லம் சேர்க்க போகிறதில்ல, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்திருந்தேன். வெல்லம் சேர்க்கிறதா இருந்தால் வேர்க்கடலை அரைக்கும் போது வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை அரைச்சிட்டு வந்துட்டு இந்த வதக்கி வச்சதை சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. நான் வெல்லம் சேர்க்காம தான் அரைக்கிறேன். வெல்லம் ஆப்ஷனல் தான், சும்மா சின்ன துண்டு வெல்லம் தான். ரொம்ப வலுவலுன்னு நெய்ஸாக அரைக்க வேணாம். நான் ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். எந்த சட்னியாக இருந்தாலும் நெய்ஸாக அரைச்சா நல்லாவே இருக்காது. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு ஆட் பண்ணிடலாம். கூடவே ஜீரகம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி. இப்போ சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.